மகளே, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? அம்மா இன்னைக்கு ரொம்ப வேலை செல்லப்பில்ல. மாலை வணக்கம் அம்மா. காஃபி டீ குடிச்சாச்சா? டிஃபன் சாப்பிட்டீங்களா? லைக் போட்டு விட்டேன். ஓகேம்மா ஓகேம்மா. காஃபி இப்போ தான் சுக்குமல்லி காஃபி இப்போ தாம்மா குடித்தேன். வெளில போயிருந்தோம். அப்படியே வரும்போதே நம்ம திருச்சியில் இந்த நாகப்பழத்தை வாங்கிக்கிட்டு கிலோ 160 ரூபா சொன்னாங்க. அரை கிலோ 80 ரூபா. சரி, இந்த பழத்தை வாங்கிட்டு வந்தோம். அம்மாவுக்கு சுகருக்கு நல்லது அப்படின்னாங்க, அதனால் வாங்கியாச்சுமா. அங்கே என்ன டிஃபன்மா? இரவு என்ன டிஃபன்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பர் சொல்கிறாங்க. நாகப்பழம் சூப்பராக இருக்கா? நீங்களும் எடுத்துக்கோங்க. செல்ல மகளே எடுத்துக்கோங்க. நீங்கள் நேற்று சமையல் பண்ணிக்கிட்டே லைவ் போட்டிருந்தீங்க. எனக்கு அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது மாதிரியெல்லாம் நம்ம ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே நம்ம லைவ் போடுறதெல்லாம் என் மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சோர்வு இல்லாமல் வேலைகள் பார்க்குற பிள்ளைகளை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வணக்கம்மா, வணக்கம் வணக்கம். இட்லி கார சட்னியா? மிக்க மகிழ்ச்சி. அம்மாவுக்கு 4 இட்லி அனுப்பி விடுங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இனிய இரவு வணக்கம். சித்ரா செல்ல மகளே, இது அப்பாவோட ஐடி. ஓகே, சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம். நாகப்பழம் வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஆத்தி 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 ஆத்தி. ஹாய், சரிங்களா? யாருக்கெல்லாம் நாகப்பழம் வேணும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. நாகப்பழத்தில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அதனால் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். போயிட்டு வரும்போது இப்போ நாகப்பழ சீசன் இல்லையா, அதுலேயும் நம்மளுக்கு நாட்டு நாகப்பழம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ரொம்பவே